தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. திருவாரூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் வயலில் தேங்கிய மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பெய்த கனமழையால் வயலில் தேங்கிய தண்ணீரை வடிய வைத்து உரம் போட்டு பாதுகாக்கப்பட்ட பயிர்கள் சேதமடைந்திருப்பதால் உடனடியாக பயிர் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை தற்போது கேட்கலாம். 100 ஏக்கர் நாங்கள் சம்பா சாவடி பண்ணுறப்ப ஏற்கனவே உள்ள மழையில் ரொம்ப சேதம் அடைஞ்சி திரும்பவும் நாங்கள் ஓட்டு உரங்கரமாக சரி பண்ணி இப்போ தெளித்து நெல் அறுக்கிற தருவாயில் இப்போ மோசமான நிலையில் அறுக்க நெல் கைக்கு வராது மாதிரி தெரியல 2 நாள் அறுக்க வேண்டிய அறுப்பு மழையில் சேதம் அடைஞ்சு போயிடுது. அதனால் இப்போ நிவாரணம் பார்த்து இன்சூரன்ஸ் உடனே கொடுக்கணும். திரும்பி ஏற்கனவே உள்ள நிவாரணம் தருவதாக சொன்னாங்க, அதுவும் இன்னும் வரல. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், விரிவான விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சாகுபடி பணிகள் தொடங்கிய நிலையில் அப்பொழுது பெய்த மழையின் காரணமாக பயிர்கள் பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மழைநீரை வடிய வைத்து உரமடித்து பயிர்களை விவசாயிகள் நன்றாக வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் இன்னும் சில தினங்களில் நெற்பயிர்கள் அறுவடை பணிகள் தொடங்க உள்ள நிலையில் கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் திருவாரூர் மாவட்டத்தின் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான 750 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் முழுமையாக சாய்ந்துள்ளன. குறிப்பாக திருவாரூர் அருகே வெங்காரப்பேரையூர், பாரதி மூலங்குடி, நிமிலச்சேரி, சித்தனக்குடி, கூடூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் தற்பொழுது பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மகசூல் இழப்பு ஏற்படும் எனவும் விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நிலங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே அறிவித்த நிவாரணமும் இதுவரை வழங்கப்படாத சூழலில் தற்போது முற்றிலுமாக பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.